அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். புத்தாண்டு முதல் நிகழ்ச்சியாக நம்ம தூத்துக்குடி மீட்டிங் நடந்துட்டு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். நம்ம டைம் பொறுத்து நான் இப்போ ஒரே ஒரு 2 வார்த்தைகள் நான் முடிச்சுக்கிறேன். என்னைய பொறுத்த அளவுக்கு இதில் அச்சுவர் 2 அச்சுவர் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சில்வர் கோல்டு இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணன்ராஜ் சார் என்ன ஒன்று கேட்டாப்ப சார் இவங்களாம் யார் சார் அப்படின்னு கேட்டாப்ப எல்லாருமே ஸ்டாக் பாயிண்ட். அதுக்கு அடுத்தாப்ப அவங்க வீட்டில் ப்ராடக்ட் எல்லார் வீட்லையும் ப்ராடக்ட் இருக்கு. இதுதான் அவங்களுடைய லட்சத்துக்கு இந்த இடத்துல அச்சுவருக்கு வர்றதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டா ஸ்டாக் பாயிண்ட். அதுலயும் நம்ம டாக்டர் சார் எவ்வளவு அழகா ஒரு இது பண்ணிருக்காங்க பாருங்க. எந்த ப்ராடக்ட் 71 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்டாலும் நம்ம வாங்கிடலாம். அதோட ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாக் பாயிண்ட்க்கு 20000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குற ஒரே கம்பெனி எதுன்னு கேட்டா நம்ம கேட்க பார்க்க முடியாதான். இதோட மட்டும் இல்ல ஒரு ஐடி போடணும் ஒரு கம்பெனில சொன்னா கூட இன்னைக்கு 20000 50,000 ஐடின்னு பேசுற இடத்துல கலந்து போக ஒரு ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு 20000 கொடுக்குற வேண்டுமே ஒரே கம்பெனி ஜெயிக்க பெறணும் தான். அதுக்கு அடுத்தாப்புல நமக்கு என்னை பொறுத்தவரை இப்ப மார்க்கெட்டிங்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்ப 22 வருஷம் நான் மார்க்கெட்டிங்ல பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரே ஒரு விஷயம். இந்த பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் எல்லாம் வர்றது எதுக்குன்னு கேட்டா அவங்க எல்லாம் ஜவுளி கடைக்கு வரும்போது கிறிஸ்துமஸ் பொங்கல் தீபாவளி அச்சய தீதி யாருக்கு கேட்டா கோடு கவுரு இவங்களுக்கு. ஆனா நமக்கு கிடைக்கிற ஒரே இதுன்னு கேட்டா நம்ம இது புத்தாண்டு. நான் யார் எடுத்தாலும் என்ன சார் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி ஒவ்வொரு 7ல இருந்து ஆரம்பிச்சு 8 வரைக்கும் சொல்லி பேசியிருக்கேன். இதே மாதிரி நமக்கு கிடைக்கிற அடுத்த வார்த்தை எதுன்னு கேட்டா பொங்கல், அடுத்து சித்திரை ஒரு தோறப்பு. ஆனா அவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் அவங்க 1 கோடி ரூபாய் செலவழிச்சு அவங்க இது பண்றாங்க. நம்ம ஒரு மொபைல்ல நம்ம பண்றோமோ பண்ணலையோ மாசம் 350 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். இனிமே நீங்க விட்டாலும் அது முடியாது. அந்த 350 ரீசார்ஜுக்காவது நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன கேட்டா வாட்ஸ்அப், அதுக்கு அடுத்தாப்புல கால் பண்றது. ஒரு நாளைக்கு நம்ம 10 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா சார் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கு, என்ன மேடம் எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருந்தா நம்மளோட உற்சாக இது கண்டிப்பா அது பிசினஸா கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்மளுடைய எளிமையான ஒரு பிசினஸ். எங்கேயோ இருக்கிற எங்கேயோ பாரியோட கம்பெனி நம்ம எடுத்துக்கல. இந்த இருக்க டாக்டர் சார் இருக்காங்க. நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. அதுலயும் டெய்லி இன்கம். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் மாச சம்பளம். அடிநாள்ல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் டெய்லி இன்கம் தான் வேலை பார்த்திருக்கேன். ஏன்னா நான் கம்பெனில வேலை பார்த்து பஸ் கம்பெனில எல்லாத்தையும் டெய்லி கொடுப்பாங்க. என் தம்பி சொல்லுவான் என்னன்னா எப்படின்னு மாதம் 28வது நாள்லயே நீ எப்படி உற்சாகமா இருக்க, உன் கையில காசு புழங்கிட்டே இருக்குமா. என்னைக்குன்னா நான் நாளைக்கு காலையில் வண்டி எனக்கு ரூபா தேவைப்படுதுன்னா எவ்வளோ ஒருத்தர் டிரைவரையா லீவ் போட எனக்கு ரூபா தேவைப்படுது ஒரு ஓட்டி பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ எனக்கு ரூபா தேவைப்படுதுன்னா 2 பேர்ல 10 பேர்ல பேசுறது 20 பேர்ல பேசினா அன்னைக்குள்ள எனக்கு செலவு என்னையோ அந்த செலவு மறுநாள் காலம் வாங்கிடலாம். அதுதான் கேட்க பாருடைய பெரிய வரப்பிரசாதம். இந்த ஜேகே